ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோள உப்புமா செய்ய போகிறோம். அதற்கு சோள மாவு, இந்த உடைச்ச சோள மாவு வந்து கடையில் இருக்கும். அது வந்து கரெக்டாக 1 டம்ளர் எடுத்துங்க. இந்த பெரிய டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் எடுத்துங்க. இப்போ அந்த 1 டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுத்தது 3 பெல்லாரி வெங்காயம், 3 வெங்காயத்தை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு சிவப்பு மிளகாய், மல்லித்தழை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கங்க. மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கங்க. ஒரு கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ கடுகு